புதூர் அருகே காஞ்சிராங் கண்மாயில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. கூட்டமாக கண்மாய்க்குள் இறங்கி மீன்களை அள்ளிச் சென்ற கிராம மக்கள். ஸ்பான்சர்ட் பை சக்தி சர்ஜிக்கல் அண்ட் பல் மருத்துவமனை, காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா புதூர் ஒன்றியம் செட்டிக்குறிச்சி கிராமத்தில் காஞ்சிராங் கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த ஆண்டு புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை போதிய அளவு இல்லாததால் தண்ணீர் வேகமாக குறைய தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காஞ்சிராங் கண்மாயில் வேகமாக தண்ணீர் வற்றியதால் ஊர் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி மழைவரம் வேண்டியும் மீண்டும் விவசாயம் செழிக்கவும் இலவசமாக மீன்களை பிடித்துச் செல்ல சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு வாகனங்களில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து செட்டிக்குறிச்சி, உத்தம்பட்டி, தர்மப்பட்டி, புதுப்பட்டி, புழுதிப்பட்டி, மணப்பட்டி, உழக்கூரணிப்பட்டி, குன்னத்தூர், ஐயாப்பட்டி, களத்துப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அதிகாலை முதல் கண்மாயை சுற்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊத்தா, கச்சா, கொசுவலை, அரிக்குடை உள்ளிட்ட உபகரணங்களுடன் மீன்களை பிடிக்க கொக்கு காத்திருப்பது போல காத்திருந்தனர். அங்கு வந்த ஊர் முக்கியஸ்தர்கள் ஒற்றுமையை பறைசாற்றும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவை வெள்ளை வீசி துவக்கி வைத்தனர். கிராமத்து மீன்பிடி திருவிழா என்பதால் வெள்ளை வீசியவுடன் கண்மாய்க்குள் இறங்கி தாங்கள் கொண்டு வந்த மீன்பிடி உபகரணங்களை கொண்டும் மீன்களை சல்லடை போட்டு தேடியதில் ஜிலேபி, கெண்டை, ரோகு உள்ளிட்ட அதிக ருசியான நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். ஒரு சிலருக்கு மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியும், ஒரு சிலருக்கு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றமும் அடைந்தனர்.